ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கிவர்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். x is to 7.5 equal to 9 is to y equal to 7 is to 17.5 எனில் x is to y ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ எழுதிக்கலாம். x by 7 by 5 is equal to 8 by y equal to 7 by 17.5. இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல், மூணுமே ஈக்குவல் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் பை 7.5 இஸ் ஈக்குவல் டு 7 பை 17.5ன்னு வந்துருமா. எக்ஸ் ஈக்குவல் டு 7 இன்டூ இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். 7.5 டிவைடட் பை 17.5. ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறோம். 5 1s are 5, 5 5s are 25, 5 3s are 15, 5 5s are 25, 7 1s are 7, 7 5s are 35, 5 1s are 5, 5 3s are 15. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 3ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது ஒய்யோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். 8 by y equal to 7 by 17.5. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா y by 8 equal to 17.5 by 7 ஆகிடும். ஒய்யோட மதிப்பு தான் தேவை. 17.5 into 8 by 7 ஆகிடும். 7 1s are 7, 7 2s are 14, balance 3, point 7 5s are 35. 2.5ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா 8 5s are 40, balance 4, 8 2s are 16, 16 plus 4 20. 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் பண்ணோம் 20. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா 3, ஒய்யோட மதிப்பு 20. ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 20. ஆப்ஷன் சி 3:20ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரூபாய் 1600ஐ பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ ரூபாய்னா 1600. அதில் மொத்த பார்ட்ஸ் எவ்வளோனா 5 + 3 8, டோட்டலாக 8 பார்ட்ஸ். 8 பார்ட்ஸில் கியூக்கு எத்தனை பார்ட் கிடைக்குதா? 3 பார்ட்ஸ் கிடைக்குது. கேன்சல் பண்ணுறோம். 8 1s are 8, 8 2s are 16, 00, 3 2s are 6, 600. கியூவின் பங்கு என்னென்னா ஆப்ஷன் பி 600ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 2x² - 3xy the whole square, 4x - 6y the whole cube மற்றும் 8x³ - 27y³ இன் மீப்போமா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2x² - 3xy the whole square இருக்குல்ல, இதில் காமனாக வந்து என்ன எடுக்கலாம்னா ஒரு எக்ஸை எடுக்கலாம். வெளியில் எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும், -3y இருக்கும், the whole square. அடுத்தது பாருங்கள் 4x - 6y the whole cubeன்னு இருக்குது. இதில் காமனாக வெளில என்ன எடுக்கலாம்னா 2வை வெளியில் எடுக்கலாம். 2வை வெளியில் எடுத்தோன்னா நமக்கு என்ன இருக்கும்? பேலன்ஸு 2x இருக்கும், -3y இருக்கும், the whole cubeன்னு இருக்கும். அடுத்தது 8x³ - 27y³. இது எப்படி எழுதலான்னா நம்ம 2x the whole cubeன்னு எழுதலாமா? 2வை க்யூப் பண்ணோன்னா 8 தான் கிடைக்க போகுது. 8x³ வரப்போகுது. -27 வந்து 3y the whole cubeன்னு எழுதலாமா? 3 3s are 9, 9 3s are 27. ஒய்யை க்யூப் பண்ணோன்னா y³. இப்போ a³ - b³ ஃபார்முலா என்னென்னா a - b a² + b² + ab. அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா நமக்கு 2x, 2x - 3y இன்டூ a²னா 2x², 2 2s are 4, 4ஐ ஸ்கொயர் பண்ணோன்னா x² ப்ளஸ்ஸு 3y², 3 3s are 9, y² ப்ளஸ் ab 2 3s are 6, xy. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்னது? காமனான டேர்ம். காமன் டேர்ம் என்னென்ன இருக்குது? 2x - 3y, 2x - 3y, 2x - 3y. எல்சிஎம்மில் வந்து காமனான டேர்மில் வந்து பவரில் இருந்ததுன்னா அதில் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதான் எழுதுவோம். இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்னா 2x - 3y the whole cubeன்னு எழுதுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்குது? 2x² இருக்குது, x² இருக்குது, 2³ இருக்குது, அதுக்கப்புறமா 4x² + 9y² + 6xy இருக்குது. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா 2³ x² 2x - 3y the whole cube into 4x² + 9y² + 6xy. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2³
x square 2x minus 3y the whole cube 4x square plus 6xy plus 9y square. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த உறுப்புக்கான் 0.5 0.6 1.5 4 8.9 அடுத்த உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் 0.5 0.6 இதோட 0.1 ஆட் பண்ணோன்னா நமக்கு 0.6 கிடைக்கும். நமக்கு 1.5 வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 0.9 ஆட் பண்ணணும் நமக்கு 1.5 கிடைக்கும். அதுக்கப்புறமா 1.5ஓட 2.5 ஆட் பண்ணோன்னா நமக்கு 4 கிடைக்கும். 4ஓட நம்ம 4.9 ஆட் பண்ணோன்னா நமக்கு 8.9 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 3 ஸ்கொயர் பண்ணோம் 9 5 ஸ்கொயர் பண்ணோம் 25 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49 ஒரு நம்பர் லீவ் பண்ணியிருக்காங்களா 1 எழுதியிருக்காங்க 2 லீவ் பண்ணி 3 எழுதியிருக்காங்க 4 லீவ் பண்ணி 5 6 லீவ் பண்ணி 7 8 லீவ் பண்ணி 9 ஸ்கொயர் 9 9 சார் என்ன வரும் 81 வரும் 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 8.9ஐயும் 8.1ஐயும் நமக்கு ஆட் பண்ணணும் நமக்கு என்ன வரும்னா 17.0ன்னு வரும். இதற்கான சரியான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 17.0ங்கிறது சரியான பதில். அடுத்த வினா. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் 30% ஆஃப் ஒரு வேல்யூ தெரியாது. அதில் 30% வாங்கி 10% மார்க் இருந்தால் அவர் பாஸ் ஆகிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோன்னா 30% ரிமூவ் பண்ணோன்னா டிவைடட் பை 100 30% ஆஃப் எக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூவில் 30% அதுலேருந்து அவர் 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாங்க. அதுவே அந்த 10 மதிப்பெண் பெற்றிருந்தாருன்னா அவர் பாஸ் ஆகிருக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பாலுங்கிறவர் 40% மதிப்பெண் பெற்றிருக்காங்க. பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணோன்னா டிவைடட் பை 100 இன்டூ எக்ஸ் ஏதோ ஒரு மார்க்கில் 40% வாங்கியிருக்காங்க. அவர் அந்த பாஸ் ஆகிற மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா -15 பண்ணிடணும். 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் 3x/10 மைனஸ் இந்த 4x/10 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா சப்ராக்டில் ஆகிடும். -15 -10 இந்த +10 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது -10 ஆகிடும். சப்ராக்ட் பண்ணோன்னா -x/10 ஈக்குவல் டு -25 போத் சைடு இருக்கிற மைனஸை கேன்சல் பண்ணோன்னா x ஈக்குவல் டு 250 25 × 10 மல்டிப்ளை பண்ணோன்னா 250. அப்போது அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு தெரியணும். அப்போ தேர்ச்சி மதிப்பெண் தெரியணும்னா இந்த வேல்யூவில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். 3/10 இன்டூ எக்ஸோட வேல்யூ 250 ப்ளஸ் 10 0 0 கேன்சல் 3 5s are 15 3 2s are 6 + 1 7 75 + 10 ஈக்குவல் டு 85. அந்த தேர்வோட தேர்ச்சி மதிப்பெண் என்னென்னா 85. ஆப்ஷன் சி 85ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு தெரியாது. 80% ரிமூவ் பண்ணோன்னா பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண் தெரியாது. மொத்த மதிப்பெண்ணில் 80% பெற்றிருக்காங்க. அது எவ்வளோனா 766 0 0 கேன்சல் எக்ஸ் ஈக்குவல் டு 576. இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கில் மாறும். 10/8 8 7s are 56 பேலன்ஸ் 1 8 2s are 16 மல்டிப்ளை பண்ணோன்னா 720. அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண் எவ்வளோனா 720. ஆப்ஷன் ஏ 720ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தோட மூலை விட்டம் எப்படி இருக்குன்னா அந்த குறுகிய பக்கத்தோட 3 மடங்காக இருக்குது. டயகனல் ஈக்குவல் டு 3 இன்ட்டு பிரெத்தாக இருக்குது. ஓகேங்களா. குறுகிய பக்கம்னா பிரெத்துக்கு 3 டைம்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டயகனல் வேணும்னா d² ஈக்குவல் டு L² + p². லென்த்தை ஸ்கொயர் பண்ணுவோம் ப்ளஸ் பிரெத்தை ஸ்கொயர் பண்ணுவோம். அந்த ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டயகனல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ d² ஈக்குவல் டு d²க்கு நம்ம என்ன பண்ணலாம் 3b the whole square ஈக்குவல் டு L² + p².
3 3s are 9, b square minus b square plus b square equal அந்த பக்கம் வரும்போது minus b square equal to l square. 8b square equal to l square. 8 எப்படி பிரிக்கலாம்? 2 into 2 into 2னு போடலாமா? நமக்கு both side square root apply பண்ணோம்னா நம்ம என்ன ஆகும்னா 2 root 2னு ஆயிடும். l by இந்த b ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2 root 2 by 1. அப்போது செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னென்னா ஆப்ஷன் டி 2 root 2 is to 1ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. 8 நபர்கள் 9 மணி நேரம் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா 20 நாட்களில் முடிப்பாங்களாம். அதுவே 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் தெரியாது. டிவைடட் பை 1. ஒர்க் வந்து 1 தான். 8 into 9 into 20 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். 12 into 20 ஈக்குவல் டு 12 into 10 ஈக்குவல் டு எக்ஸ். 0 0 கேன்சல். 2 1s are 2, 2 6 are 10, 2 6 are 12. 3 tablesல 3 2s are 6, 3 3s are 9, 2 1s are 2, 2 4s are 8, x equal to 4 3s are 12 days. அப்போது அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 12 நாட்கள். ஆப்ஷன் டி 12 நாட்கள்ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் ரூபாய் 33,300. அவரவருடைய வருமானத்திலிருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் பியோட ஊதியம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அவங்களோட செலவீனம் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணலான்னா 80%ன்னு கொடுத்துருக்காங்க ஏக்கு. 80% ஆஃப் அவங்களோட சேலரி ஆஃப் ஏவோட சேலரியிலேருந்து 80%. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பி 85%. யாரோட? பியோட சேலரியிலேருந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சி 75% ஆஃப் எஸ் ஆஃப் சி. இப்போது இவங்களோட சேவிங்ஸ் என்னன்னு தெரியணும், எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னு. அப்போ ஏவோட வேல்யூ தெரியணும்னா அவங்களோட சேலரியிலேருந்து அவங்களுடைய செலவை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சேலரி நமக்கு தெரியாது. எக்ஸ்பென்சஸ் வந்து 80% தாங்க. பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணோன்னா டிவைடட் பை 100 ஆஃப் எஸ் ஆஃப் ஏ. கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 100 minus 80, 20 by 100 எஸ் ஆஃப் ஏ. இது ஏவோட வேல்யூ. அடுத்தது பியோட சேவிங்ஸ் எவ்வளோ? எஸ் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பி. எஸ் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பி எவ்வளோனா 85%. பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணோன்னா டிவைடட் பை 100 எஸ் ஆஃப் பி. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 100 minus 85, 15 by 100 எஸ் ஆஃப் பி. பியோட சேவிங்ஸ். அடுத்து சியோட சேவிங்ஸ். சேலரி ஆஃப் சிலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சியை சப்ராக்ட் பண்ணுறோம். சேலரி ஆஃப் சி மைனஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 75%. பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணோன்னா டிவைடட் பை 100 இன்ட்டு எஸ் ஆஃப் சி. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 100 minus 75, 25 by 100 எஸ் ஆஃப் சி. அடுத்தது அவர்களுடைய சேமிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7:6:9. யாரோட சேமிப்பு? A:2B:2Cயோட சேமிப்பு எவ்வளோனா 7:6:9ன்னு கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 by 100 எஸ் ஆஃப் ஏ. அடுத்த பியோட வேல்யூ 15 by 100 எஸ் ஆஃப் பி. சியோட வேல்யூ 25 by 100 எஸ் ஆஃப் சி. ஈக்குவல் டு 7:6:9. ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 20 by 100 எஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம ரேஷியோலேருந்து வெளில எடுக்கிறோன்னா ஏதாவது ஆல்ஃபபெட் ஆட் பண்ணிக்குவோமா? ஒய்ங்கிற ஆல்ஃபபெட் ஆட் பண்ணிக்கலாம். எஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7y. இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். 100 by 20. 0 0 கேன்சல். 2 1s are 2, 2 5s are 10, 7 5s are 35y. அடுத்தது 15 by 100 எஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 6y. எஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 6y into 100 by 15. 3 tablesல 3 2s are 6, 3 5s are 15, 5 1s are 5, 5 2s are 10, 0, 40y. அடுத்தது 25 by 100 s of c equal to 9y. s of c equal to 9y into 100 by 25. 5 5s are 25, 5 2s are 10, 0,
5 4s are 20, 9 4s are 36y. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல். ஊதியங்கள் என்னது? எஸ்ஏ ப்ளஸ் எஸ்பி ப்ளஸ் எஸ்சி. ஊதியங்களின் கூடுதல் ரூபாய் 33,300. இப்போ எஸ்சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 35y. எஸ்பியோட வேல்யூ 40y. சியோட சேலரி வேல்யூ 36y. ஆட் பண்ணோன்னா 33,300. நம்பரை ஆட் பண்ணுறோம். 1 பேலன்ஸ் 1 6 7 8 9 10 11. 111y equal to 33,300. y equal to 33,300 divided by 111. 111 1 times 3 times 300. y equal to 300. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பியின் ஊதியம் என்ன? பியோட வேல்யூ என்னது? 40y. salary of b equal to 40 into yயோட வேல்யூ 300. rupees 12,000. அப்போ பி பெறும் ஊதியம் எவ்வளோனா 12,000. ஆப்ஷன் டி 12,000ங்கிறது சரியானது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீப்போமா 2400 எனில் அவற்றின் மீப்போவா என்ன? 3 நம்பரை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதோட மீப்போமா கொடுத்துட்டாங்க. இப்போது 3 நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 3x 4x 5xன்னு எடுத்துக்கிறோம். எல்சிஎம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க இந்த 3 நம்பருக்கு? 2400. இப்போ இதுக்கான எல்சிஎம் என்னது? காமனான டேர்ம் எடுத்தோன்னா 3xக்கு ஒரு எக்ஸ் எழுதுவோம். பேலன்ஸ் இருக்கிற டேர்மு 4 5s are 20. 20 into 3 வந்து 60. 60x தான் எல்சிஎம். அதுவே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா என்னது? எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் தான் எழுதுவோம். காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஹெச்சிஎஃபோட ஆன்சர் வரப்போகுது. அப்போ எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 60x equal to 2400. இந்த 3 எண்களுக்கான எல்சிஎம் வந்து 60 into xன்னு இருக்குது. அது எதுக்கு ஈக்குவல்னா அவங்க கொடுத்துட்டாங்க 2400. x equal to 2400 divided by 60. 0 0 cancel. 6 4s are 24. 0 40. x equal to 40. அப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளோனா 40. ஆப்ஷன் ஏ 40ங்கிறது கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் பார்த்தா அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.